அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி அமைகிறது? புரட்டாசி மாதத்தில் பல்வேறு விதமான சோதனைகள், வேதனைகள், அவமானங்கள், கழுத்துக்கு மேல பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் கலங்காமல் நின்று எதிர்கொள்ளக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது. புரட்டாசி மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. எனவே சிரமம் குறைந்து நல்ல பல நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் நேரமாக அமைய போகிறது. புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்கிரன் வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, அதைவிட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என பல மாற்றங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெற போகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு மேஷ ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் கூட அவரது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறைந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சனி மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சனியிடம் இருந்து பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது. இந்த தருணத்தில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பயிற்சி நடைபெறுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தின் பிற்பகுதியில் ராகு கேது பயிற்சியானது நடைபெறுகிறது. ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் நுழைகிறாருங்க. இரண்டு இடங்களுமே ராகு கேதுவுக்கு சமபலம் பொருந்திய இடங்களாக பார்க்கப்படுகிறது. எனவே ராகு கேதுவின் பயிற்சி காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. மோட்சக்காரரும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளித்தரக்கூடிய ராகுவும் பயிற்சி அடைவது பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் இதுவரை சந்தித்து வந்த பல சிரமங்கள், வேதனைகள், துன்பங்கள் போன்றவை மறைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குதுங்க. அடுத்த 1.5 ஆண்டுகள், இந்த மாதம் மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழப்போகிறது. செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் பயிற்சி நடைபெறுகிறது. செவ்வாய் பயிற்சி காரணமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் கன்னிராசியை விட்டு விலகுவதே பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்து கன்னிராசியில் சஞ்சரிக்க போகிறார். சூரியன் கன்னிராசியிற்கு வருவது சற்று விழிப்புணர்வுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதிலும் இந்த தருணத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரன் நல்ல பலன்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கிர பயிற்சியும் நடைபெறுகிறது. எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. முற்பகுதியில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. புதனை பொறுத்த வரைக்கும் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவரது சொந்த ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுவதோடு உச்சம் பெற்று சஞ்சரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. எனவே புதன் உச்சம் பெறுவதால் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திராஷ்டம தினங்களில் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே அந்த தருணங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் இருப்பார். இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும் போது
குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வருமானம் ஒரே சீராக நீடிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுதுங்க. பொருளாதார ரீதியாக பல சிரமங்களை சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அந்த சிரமம் குறைந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத குடும்ப ரீதியான பிரச்சனைகள், கடன் போன்ற அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வகையில் மிக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. திருமணம், குழந்தை பாக்கியம், பொதுமனை புகுதல், புதிதாக நிலம் வாங்குதல், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான இனிமையான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. உறவினர்களிடம் கவலையுடனும் மன வருத்தத்துடனும் இருந்த ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சனி பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும். தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும், விரும்பிய நிறுவனத்தில் பணி கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளிலும் நல்ல பலன் கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வேலை இல்லாத மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனியின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சனி மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மந்தமாக இருந்த அனைத்து சூழ்நிலையும் மாறி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கழுத்துக்கு மேல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான விஷயங்கள் அனைத்தும் பனி போல மறைந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. துன்பம் என்னும் பள்ளத்தில் வீழ்ந்து விடாமல் தம்மை காப்பாற்றுவதற்கு இந்த தருணத்தில் பக்க உறுதுணையாக பல கிரகநிலைகள் செயல்படுகின்றன. எனவே மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் புரட்டாசி மாதத்தில் அமைகிறது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிறைந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. திரைப்படத்துறையில் இருப்பவர்களுக்கு நின்று போன்ற முயற்சிகள் மீண்டும் துவங்குவதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. தக்க தருணத்தில் நிதி சார்ந்த உதவிகளும் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற பல மாதங்களாக இருந்த சிரமம் நிச்சயமாக குறையும். பல கிரகநிலைகள் சாதகமாக மாறியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மராசியில் குருவும் வக்ரத்தில் திரும்பியிருக்கிறார். எனவே பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் என்பது ஒரே சீராக நீடிக்கும். பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகி கல்வி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையினரில் விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். ஆயினும் விளை பொருட்களுக்கு தக்க விலை கிடைக்காதது சற்று ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லாமல் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய தருணமாகவும் அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் சந்தித்து வந்த சிறு சிறு கவலை அளிக்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கழுத்துக்கு மேல உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு நிறைவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். மேலும் இந்த மாதத்தை மிக சிறந்த மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நிறைந்த பலன் மேசராசி காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.